Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு அண்ணாமலை வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காய்ச்சல் காரணமாக பிற்பகலில் அவர் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் அந்த கூட்டத்திற்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை அக்கரையில் நடைபெற்று வரும் பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு தற்போது பாஜகவினுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வருகை தந்திருக்கிறார். முன்னதாக அவருக்கு காய்ச்சல் இருந்ததால் பிற்பகலில் பங்கேற்பதாக அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த கூட்டத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். காலையில் கூட்டத்திற்கு வராததற்கு டெங்கு பாதிப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக நீங்க ஏற்கனவே பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. தற்போது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் வருகை தந்திருக்கிறார். என்ன விவரம்? அக்கரையில் நடைபெற்று வரும் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தற்பொழுது வந்திருக்கிறார். காலை சரியாக 10 மணிக்கு முன்னதாகவே இந்த கூட்டம் என்பது தொடங்கி மாலை வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காலையில் இந்த நிகழ்வில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்காமல் இருந்தால் இது சம்பந்தமாக நாம் நேரடியாக கேட்டபோது உடல்நிலை கருத்தில் கொண்டு மாலை, அதாவது மதியத்திற்கு பிறகு இந்த கூட்டத்தில் நிச்சயமாக கலந்து கொள்வேன் என தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருடைய இல்லத்தில் இருந்து அதன் அருகேதான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அண்ணாமலை கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் சம்பந்தமாக நாம் நேரடியாக கேள்வி எழுப்பிய போது இந்த கூட்டம் சம்பந்தமாக வெளியில் பெரிய அளவு பேசக்கூடாது, பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது, ஆனால் நான் பேசவில்லை. நாளை மாலை சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக செய்தியாளரிடம் விளக்கம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். BL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது அமைப்பு ரீதியாக பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து BL சந்தோஷ் மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கிறார். அடுத்த கட்டமாகத்தான், அதாவது இப்பொழுது அண்ணாமலை தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார். மதியத்திற்கு பிறகுதான் கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் தேர்தல் கூட்டணி வியூகங்களை வகுப்பது, கூட்டணியை ஒருங்கிணைத்து செல்வது, அதே போன்று அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தளவு தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை தொடர்ச்சியாக தகர்த்து வந்த நிலையில் இன்றைய கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை BL சந்தோஷ் தெரிவிக்க இருக்கிறார். ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தபோது ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே பாஜகவால் இந்த சட்டமன்ற தேர்தலை சரியான முறையில் அணுக முடியும் என தெரிவித்தார். டெல்லியில் எடப்பாடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் சந்திப்பு ஒரு பக்கம் முக்கியத்துவம் பெறக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய இந்த ஆலோசனை கூட்டமும் முக்கியத்துவம் பெற்று பல்வேறு மாற்றங்கள் பாஜகவில் விரைவில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. அதை கலத்து விட்டுரு, அப்பதான் நீ ஃப்ரீயா இருக்க. பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு தற்போது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்திருக்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடிய விரிசல், உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. பிற்பகலில் கட்சி ரீதியிலான பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.